சிவன் அன்பை பால் கொடுத்த இதில் முன்னே பார்த்தீங்கன்னா வந்து இராணுவத்தினர் வந்து இதில் பார்வையிட்டு கொண்டிருக்கிற பாருங்க நீங்கள். முன்னுக்கு வந்து நந்தி கடல் பிரதேசம் வந்து பாருங்க. இது ஃபுல்லாக மக்களாக இருக்கிறோம் அந்த முன்னுக்கு. வழிவட்டி பெரும்பகம் எடுத்து கடல் நீரை ஊற்றி ஒரு கிழமை எறிஞ்சு அடுத்த வரிய மட்டும் ஓடி எறியுவேன். பாருங்க இந்த இதெல்லாம் சிவன் இதுகள் உடுப்புகள் மற்ற சிவன் இதெல்லாம் தீ மிதிக்கிறதுக்கான புறாக்களை வந்து அடிக்கி அடிச்சு கொண்டிருக்கேன். நேராக பார்த்தீங்கன்னா பாருங்க கோயிலுக்கு முன்பக்கத்தில் நிற்கிறேன் நான். இப்போ வந்து காடில் வந்து ஆணி கூட்டோட வந்து வந்துருக்கேன் பாருங்க. இதில் வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லினால் வந்து முல்லைத்தீவு மாவட்டம், அதாவது பற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் வந்து இன்றைக்கு வந்து பற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கான திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக அமையப்போகிறது. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும், இன்றைக்கு வந்து காலமையை வந்து மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிற வந்து வேறு நேரம் பார்த்து கொண்டு வந்து நான் வந்து நடந்து கூட வந்து அவர்களோட நேர்த்திகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், மழை பெய்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்த போதிலும் வந்து பல்வேறுபட்ட மக்கள் வந்து காலமையிலே வந்து அவர்களோட நேர்த்திகளை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மக்கள் வந்து இதில் வந்து உங்களை பார்க்க தெரியும், எவ்வளோ பேருக்கு தந்திருக்கேன் சொல்லி இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமையப்போகுது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உங்களின் ஆதரவுகளை தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். பாருங்க, பற்றாப்பளை ஆலயத்தில் நிற்கிறேன் பாருங்க. வந்து எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்க முடியுது. கிட்டத்தட்ட உண்மையிலே லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட முன்னுக்கு நீங்கள் பார்க்க தெரியும் பாருங்கள், தூக்கு காவடிகள் வந்து கொண்டிருக்குது. பெரும்பாலும் வந்து இரவில் வந்து இன்னும் நிறைய தூக்கு காவடிகள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். தற்போது வந்து வரிசையாக தூக்கு காவடிகள் வந்து கொண்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்கணும்னு சொல்லி. இப்போ முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதில் வந்து ஒரு சிவந்த வந்து ஒரு நினைவு ஆலயம் மாதிரி இதில் அமைச்சிருக்கணும். இதில் முன்னுக்கு ஃபுல்லாகவே பாருங்கள் கடைகளாகவும் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறவங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எல்லா சைட்லேயும் வந்து இந்த தாக சாந்தி, அதாவது நீர்பந்தல் அமைச்சு வந்து மக்களுக்கான ஜூஸுகள் ட்ரிங்க்ஸ்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். வந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காவடிகள் வந்து எடுத்து வந்து ஆடுறதுக்கான பட்டுச்சீட்டுகளை பெற்று கொண்டிருக்கணும். வந்து பாருங்க, அதில் முன்னுக்கும் இங்கே பாருங்க எப்படி இருக்கணும். வந்து இதில் வந்து காவடி பொறிகள் பட்டுச்சீட்டுகள் எல்லாம் இதில் வந்து இதில் முன்னுக்கு வந்து நந்தி கடல் பிரதேசம் வந்து பாருங்கள். இது ஃபுல்லாக மக்களாக இருக்கிறோம். அந்த முன்னுக்கு பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லிங்கன்னா கோயிலுக்கு முன்னுக்கு தான் வந்து கொண்டிருக்கோம் பாருங்கள். கோயிலுக்கு முன்னுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இதில் முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்கிறோம் பாருங்கள். முன்னுக்கு நிறைய மக்கள், அதாவது அவர்களோட நேர்த்திக்காக வந்து காலை மேலே நடந்து கொண்டு வந்த மக்கள் தான் வந்து இதில் முன்னுக்கு வந்து சின்ன பொங்கல்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கணும். அந்த பொங்கல்களையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து பாருங்கள், இப்போ கோயிலுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் பாருங்கள், பார்க்க தெரியும். வந்து
இதில் பார்த்தீங்கன்னா வந்து இராணுவத்தினர் வந்து இதில் பார்வையிட்டு கொண்டு வைக்கணும் பாருங்க நீங்கள். பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து கொண்டு வைக்கணும்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க வந்து அன்னதானத்துக்காக வந்து இவ்வளோ லைன் நிற்கிது பாருங்க. எத்தனை பேர் வேறு முன்னே காவடி ஆடிக்கொண்டு வைக்கணும் அது முன்னோட்டு. முன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே வந்து தூக்கு காவடிகளாக தான் இருக்குது பாருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் தீபச்சட்டிகள் வந்து இதில் கிடக்குது பாருங்க. அப்படி இருக்காங்க தீபச்சட்டி வந்து இதில் ஏற்றி வந்துருக்கேன் பாருங்க. இதில் பாருங்க கற்பூரத்தை வந்து அப்படி எரிஞ்சு கொண்டு இருக்குது. எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. பால் வந்து பொங்கு வழிய போகுது. எல்லாருமே பொங்கி கொண்டு இருக்கணும். இங்கே ஃபுல்லாகவே பொங்கி கொண்டு இருக்கணும் பாருங்க. நந்திக்கடை சைடில் தான் இருக்கணும் வந்து பாருங்க. இங்கே இதில் வந்து பெரிய ஒரு சக்கரை பொங்கல் அம்மா பொங்கி கொண்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து அந்த தீ மிதிக்கிறதுக்கான விறகுகளை வந்து அடுக்கி எரிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் வந்து இரவு வந்து தீ மிதிப்பு நம்ம நினைக்கிறேன். அதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது பாருங்கள். முன்னுக்கும் இப்போ நேராக பார்த்தீங்கன்னா பாருங்கள் கோயிலுக்கு முன்பக்கத்தில் நிற்கிறேன் நான். இப்போ வந்து
பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இது ஃபுல்லாகவே மக்களாக தான் இருக்குது. கோயில் ஃபுல்லாகவே மக்களாக இருக்குது பாருங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கோம். பெரும்பாலும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் தான் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்க. இவ்வளோ பேர் வந்திருக்கணும்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து நம்ம வந்து பாருங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கா பாருங்க. ஆமாம், இதில் வந்து மக்கள் எல்லாம் கூடி குவிஞ்சு நிற்கிறோம் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதில் நிறைய மக்கள் இதில் கூடி போய் நிற்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. முன்னுக்கு இதில் பாருங்கள் குரங்கை வச்சு வித்தை காட்டி கொண்டிருக்கணும் முன்னுக்கு. பார்த்தீங்களா எந்த பெரிய பாம்பாண்டு பாருங்க, குரங்கு வந்து காசு வாங்கி போட்டு கொண்டு பாருங்க. கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து வேறு எவ்வளோ மக்கள் வந்து வந்துருக்காங்க. வழிபட்டு பெரும்பகத்து கடல் நீரை ஊற்றி ஒரு இளமை எரிஞ்சு அடுத்த வரிய மட்டும் ஒரு எரியும். இப்போ கடல் நீர் அடுத்த வையாது நான் 6 நாள் 6 நாள் ஆச்சு. 6 நாள் எடுத்து அங்கே காட்டு அம்மல்ல வச்சிருந்து வச்சிருந்து இருக்கிறாங்க. இதை பார்க்குறாங்க பல கோடி ஜனங்கள் வந்துருக்குது. இதை அடுத்த வருஷம் பிறக்கும் எரிஞ்சோண்டு இருக்குமா? அது அப்படியே எரிஞ்சோண்டு அப்படியே எரிஞ்சோண்டு இருக்கு. சரி சரி சரி. அது ஒரு புதுமை. அதால ஜனமும் இங்கே அம்மல்ல நம்பிக்கை வச்சு வந்துருக்காங்க. இரவைக்கு என்ன இது இருக்குது? இரவைக்கு பொங்கல் வச்சு வழிவட்டி விடுவாங்க. கதிராம் போறவைக்கு யாத்திரிகளுக்கு ஆசீர்வாதிச்சு வழிவட்டி விடுவாங்க. வழிவட்டி விடுறாங்க. அவங்க போவாங்க நடந்து போறவங்க. எத்தனை மணிக்கு பிறகு? பக்தர் 6 மணிக்கு பிறகு. 6 மணிக்கு பிறகு தீமிரிப்பு இருக்கு. 7 மணிக்கு 6:30 தீமிரிப்பு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு அதில் அப்படியே இருந்துட்டு இவங்க கலை கொடுத்து விடுவாங்க. அப்படியே போவாங்க. அப்போ அதுக்கு பிறகு போயிருக்கணும். அப்போ இப்போ அங்கே திரியாயில் இருக்கிறவைய வந்ததில் நிற்கணும். நான் கண்டுனா இதுல இருந்தா நீ போய் எங்கட கலியகந்தல இருந்து ஒரு 200 பேரு கிட்ட நடந்து வந்தவங்க 4 நாள் வந்து இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. கலியகந்தன் போடுறது கலியகந்தன் நெல்லியடி பக்கத்துல. நெல்லியடி கரவெட்டி எங்கட கோயில். சரி, ஓகே, சந்தோஷம் ஐயா. ஓகே, நன்றியா. இதில் பாருங்க வந்து இதில் முன்னுக்கு பாருங்க. இதில் வந்து இதெல்லாம் வந்து இந்த கதிர்காம ஜாத்திரை போகிற ஆக்கள் வந்து பாருங்க இதில் இருக்கணும். பாருங்க இந்த
இதெல்லாம் சிவன் இதுகள் உடுப்புகள் மற்ற சிவன் இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் தொட்டு. இதில் வந்து பாருங்கள் டிக்கெட் போட்டு அந்த அர்ச்சனைக்குரிய இதெல்லாம் எடுத்து வந்துருக்கீங்க. வெறும் காமெடி எல்லாம் வந்துருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நந்திக்கடல் சைடில் வந்து பாருங்கள் இந்த போட்டுகளில் வந்து ஆக்கள் ஏறி போய் கொண்டிருக்கணும் வந்து நினைக்கும் போட்டு சவாரி நடக்குது போல இருக்குது. இதில் வந்து பாருங்கள் முன்னுக்கு ஒரே இதில் வந்து நிற்கணும். இந்த முறை வந்து இப்படி ஒரு செட்டப் பண்ணி செய்து வச்சிருக்கிறேன் அந்த இதில். வந்து அந்த போட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க. அதில் நந்தி கடலில் வந்து இப்படி போட் சவாரி கொண்ட மாதிரி இதில் செய்திருக்கணும் இந்த முறை வந்து. இதில் பார்த்தீங்கன்னா நேரம் இந்தியாவில் வந்து அப்படி கோயில் இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பாருங்க காணில் வந்து ஆணிக்கூட்டோட வந்து வந்துருக்கேன் பாருங்க. காக சாந்தி நிலையம்னு சொல்லி பிஓசியால் போட்டிருக்கேன் அந்த இதில் ஃபுல்லாகவே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க மணிக்கடைகள் ஃபுல்லாக இருக்குது. பாருங்க உடுப்புகள் எல்லாமே இருக்குது, கண்ணாடிகள்.